அனைவருக்கும் வணக்கம். அன்றே எச்சரித்தது இந்தியா. அதை கேட்டிருந்தா பங்களாதேஷுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, பங்களாதேஷுடைய பிரதமருக்கு இந்த நிலை வந்திருக்காது. அப்படிங்கிறதான் இன்றைய ஆசிய ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுகிற விஷயமாக இருக்குது. இந்தியாவுடைய ரா அமைப்பு அன்றே எச்சரிக்கை கொடுத்தது, ஒரு வருடத்துக்கு முன்பே எச்சரிக்கை கொடுத்ததுன்னு சொல்றாங்களே, என்ன எச்சரிக்கை? அதை பங்களாதேஷ் பிரதமர் ஏன் நிராகரிச்சாரு? இதை பற்றி இன்றைக்கு விலாவாரியாக பார்க்கலாம் நண்பர்களே. அதே சமயத்தில் இந்தியா நேற்றைய தினம் திடுதிப்புன்னு தன்னுடைய ரஃபேல் போர் விமானங்களை இந்திய எல்லையில களமிறக்குச்சு. இந்த திடீர் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இந்தியா எதற்காக ரஃபேல் போர் விமானங்களை திடீர்னு களத்தில் இறக்குச்சு? இந்திய எல்லை பாதுகாப்புக்கு இந்தியா ஏன் ரஃபேலை களமிறக்குச்சு? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நேற்று முதல் பங்களாதேஷில் நடந்து வருகிற சம்பவங்கள் குறித்து கண்டிப்பாக இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நண்பர்களே. தெரியவில்லை அப்படின்னா இதற்கு முன்பு நம்ம நேற்றைய தினம் நாம் போட்ட வீடியோவை பாருங்க நண்பர்களே. பங்களாதேஷில் இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நேற்றைய தினம் பங்களாதேஷுடைய ராணுவ தளபதி அந்த நாட்டு பிரதமரையும் அவருடைய சகோதரியையும் நாட்டை விட்டு வெளியேறுங்க, உங்களுக்கு சரியாக 45 நிமிடங்கள் தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்தாரு. அவர் எச்சரிக்கை விடுத்த அடுத்த சில நிமிடங்கள்லேயே பங்களாதேஷுடைய ஒரு பிரத்யேகமான ராணுவ விமானத்தில் கிளம்பி பங்களாதேஷுடைய பிரதமர் ஷேக் ஹசீனாவும் அவருடைய சகோதரியும் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருமே அந்த நாட்டை விட்டே வெளியேறி இந்தியாவை நோக்கி பயணிச்சாங்க. இந்திய அதிகாரிகளுக்கு ஏற்கனவே இந்த செய்தி எட்டிவிட்டது. அதனால இந்திய எல்லையிலையும் சரி, இந்திய அரசியல் தலைவர்களும் சரி, அனைவருமே இதற்கு தயாராக தான் இருந்தாங்க. இந்திய பங்களாதேஷ் எல்லையை ஒட்டி கண்காணிப்பை தீவிரப்படுத்திய இந்திய ராணுவத்தினர் லோ ஃப்ளையிங் ஏர்கிராஃப்ட் ஒன்று, அதாவது தாழ்வாக ஒரு விமானம் பறந்து வருவதை தங்களுடைய ரேடார்ல பிக்கப் பண்றாங்க. அதை எதிர்பார்த்து தான் இந்திய ராணுவத்தினரும் விமானப்படையும் காத்திருந்ததாக சொல்றாங்க. அந்த விமானத்தில் ஒரு மிக முக்கியமான நபர் வராரு அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு செய்தி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே அந்த விமானத்தில் பங்களாதேஷுடைய பிரதமரான ஷேக் ஹசீனாவும் அவருடைய சகோதரியும் அவர்களுடைய குடும்பத்தாரும் வர்றாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியும். அதனால அந்த விமானம் இந்தியாவுக்குள்ள வருவதற்கு அனைத்து சம்மதங்களையும் அனைத்து பர்மிஷனையும் வழங்குச்சு இந்திய எல்லையோர காவல் படை. இந்திய எல்லைக்குள்ள அவங்களுடைய விமானம் வந்த உடனேயே இந்தியாவிலிருந்து 2 ரஃபேல் போர் விமானங்கள் உடனடியாக பறந்து அந்த விமானத்துக்கு பங்களாதேஷ் பிரதமர் வந்தார் இல்லையா, அவருடைய விமானத்துக்கு பக்க பலமாக இந்தியாவுடைய ரஃபேல் போர் விமானங்கள் பாதுகாப்பாக அவரை இந்தியாவுக்குள் அழைத்து சென்றது. இந்திய எல்லைக்குள்ள வந்த பிறகும் கூட நம்முடைய விருந்தாளியாக வந்திருக்கிற ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் நேர்ந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்பவுமே பிரயத்தனப்பட்டது. ரொம்ப தெளிவாகவே திட்டமிட்டு இந்தியாவுடைய ரஃபேல் போர் விமானங்கள் அவரை அழைத்து கொண்டு நேராக தில்லியில் இருக்கிற ஹிண்டான் ஏர்ஃபோர்ஸ் விமான நிலையத்துக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்தாங்க. முதல்ல இந்தியாவுடைய திரிபுரா மாநிலத்தில் இருக்கிற ஒரு விமான நிலையத்துக்கு போவார் அவரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருடைய விமானம் இந்திய எல்லைக்குள்ள கடந்த உடனேயே இந்திய அதிகாரிகள் அந்த விமானத்தை தொடர்பு கொண்டு உடனடியாக நீங்க நேராக டெல்லி வாங்க, திரிபுராலாம் போக வேண்டாம், டெல்லியில உங்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட இல்லாம இந்தியா உடனடியாக தன்னுடைய ரஃபேல் போர் விமானங்களை உடன் அனுப்பியது. பாதுகாப்பு இந்த லெவல்ல மட்டும் இல்ல நண்பர்களே, இந்திய பங்களாதேஷ் எல்லையிலிருந்து புதுதில்லி போய் அவங்க சேர்றது வரைக்கும் அந்த பகுதி முழுவதுமே இந்தியா ஒரு அலர்ட் ஜோனாக அறிவித்திருந்தது. அந்த பகுதியில் இந்த விமானத்துக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் எல்லா விதமான ரேடார் கருவிகளும் அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தது. அப்படின்னும் ஷேக் ஹசீனா உயிருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் ஏற்பட்டுவிடக் கூடாது, அதுவும் இந்திய மண்ணில் ஏற்பட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்பவுமே சிரத்தை எடுத்து பார்த்து கொண்டது. இந்தியா ஷேக் ஹசீனாவுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து இப்பொழுது தற்காலிக அடைக்கலம் கொடுத்திருக்காங்க இல்லையா,
இதை வந்து உலக நாடுகள் பலவும் வெகுவாக பாராட்டி இருக்கிறாங்க. அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட பெரிய நாடுகள் மட்டும் இல்லாம பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளும் இதற்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்தியா வந்து பங்களாதேஷுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல நாங்க தலையிட விரும்பவில்லை அப்படின்னு சொன்னதோட இல்லாம ஷேக் ஹசீனா அவர்களிடம் நீங்க இந்தியால எவ்வளவு நாள் வேணா தாங்குங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனாலும் இது தற்காலிக அடைக்கலம் தான். நீங்க வந்து உங்களுக்கு நிரந்தரமாக எந்த நாடு அடைக்கலம் கொடுக்குதோ அந்த நாட்டுக்கு நீங்க போய் அடைக்கலம் வாங்குறது வரைக்கும் நாங்க உங்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்போம் அப்படின்னு உறுதியும் வழங்கி இருப்பதாக சொல்லப்படுது. ஷேக் ஹசீனாவுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் வந்து அரசியல் அடைக்கலம் கொடுப்பதற்கு முன்வந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. அவர் விரைவில் லண்டன் கிளம்புவாரு அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது நண்பர்களே. இந்த விஷயம் எல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் வேறொரு விஷயம் வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஆசிய நாடுகள் முழுவதுமே அது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அது என்ன அப்படின்னா, கடந்த ஜூன் 2023 ஷேக் ஹசீனா வந்து இப்பொழுது பங்களாதேஷுடைய தளபதியாக இருக்கிறார் இல்லையா, வாக்கருஸ் ஜமான், அவரை வந்து நியமிப்பதற்கு முன்பே ஜூன் 23, 2023 இந்த வாக்கருஸ் ஜமான அந்த நாட்டு ராணுவ தளபதியாக ஷேக் ஹசீனா நியமிச்சாரு. அவரை நியமிப்பதற்கு முன்பே இந்திய ரா அமைப்பு இருக்குது இல்லையா, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், இந்தியாவுடைய ரா அமைப்பு இந்த வாக்கருஸ் ஜமான ஜெனரலாக படை தளபதியாக நியமிக்க வேண்டாம், அவர் வந்து சீனாவின் ஆதரவாளர் அப்படிங்கிறத தெளிவாகவே இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவுக்கு சொன்னதாக சொல்லப்படுது. ஆனா ஷேக் ஹசீனா வந்து இந்திய உளவுத்துறையும் இந்திய அதிகாரிகளும் சொன்னதை புறந்தள்ளிவிட்டு இந்த வாக்கருஸ் ஜமான பங்களாதேஷுடைய ராணுவ தளபதியாக நியமிச்சாரு. அதற்கு பலரும் சொல்ற காரணம் என்னன்னா, இந்த வாக்கருஸ் ஜமான் இருக்கிறது இல்லையா, இப்ப தளபதியாக நியமிக்கப்பட்டாரே ஷேக் ஹசீனாவால, அந்த வாக்கருஸ் ஜமானுடைய மனைவி ஷேக் ஹசீனாவுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இது ரத்த பந்தம், இது நமக்கு எதிராக போகாது அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில ஷேக் ஹசீனா அவர்கள் இந்த வாக்கருஸ் ஜமான ராணுவ தளபதியாக நியமிச்சாரு. அந்த வாக்கருஸ் ஜமான ஜனவரி 23 தளபதியாக நியமிப்பதுன்னு முடிவு செய்யப்பட்டு 1.5 மாதங்களுக்கு முன்பு தான் அவர் பதவியேற்றுக் கொண்டார். புரியுதல் உங்களுக்கு? போன ஜூன் மாசமே வந்து இவர் தான் அடுத்த தளபதின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சரியாக 1.5 மாதங்களுக்கு முன்பு தான் அவர் வந்து பங்களாதேஷுடைய ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறாரு. அவர் பொறுப்பேற்று 15 நாட்கள்ல இந்த கலவரங்கள் தொடங்குது. மாணவர்கள் அவர்களாக வந்து செய்கிற கலவரம் இது அப்படின்னு சொல்லி கிளப்பப்பட்ட இந்த மாணவர் கிளர்ச்சி, அதை கோட்ஸ்ல தான் போட்டு சொல்லணும் நண்பர்களே, இந்த மாணவர் கிளர்ச்சி பிறகு வேற விதமான போராட்டங்களாக மாறி பெரும் கலவரமாக வெடித்து இன்றைக்கு ஷேக் ஹசீனா தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாட்டை விட்டே ஓட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளி இருக்குது. இத்தனைக்கும் காரணம் இந்த சீன ஆதரவாளரான இந்த வாக்கருஸ் ஜமீன் தான் அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே. இந்த ராணுவ படை தளபதியாக இவர் பதவியேற்றுக் கொண்டார் இல்லையா, இவர் வந்து சீனாவுக்கு ரொம்பவுமே நெருக்கமானவர் அப்படின்னும், சீனாவும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISI இருக்குது இல்லையா, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை இப்பொழுது பங்களாதேஷ்ல வெடித்திருக்கிற பிரச்சனையை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது நண்பர்களே. 1971 பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்தியா தான் அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்பொழுது அந்த நாட்டு தேசத்தின் தந்தையாக சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவரான முஜிபுர் ரஹ்மான் போற்றப்பட்டாரே. ஆனால் சுதந்திரம் கிடைத்து 4 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த நாட்டில் பங்களாதேஷ்ல முதல் ராணுவ புரட்சி வெடித்தது. அந்த ராணுவ புரட்சியில முஜிபுர் ரஹ்மானை கொலை செய்தாங்க அப்போதைய ராணுவத்தினர். அப்பொழுதும் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அந்த நாட்டுடைய எதிர்க்கட்சிகள் 2-3 சேர்ந்து கொண்டு இஸ்லாமிய ராடிக்கலிஸ்ட், அதாவது தீவிர போக்கு கொண்ட இஸ்லாமிய கட்சிகளை இணைத்து கொண்டு அதுதான் வந்து ராணுவத்தோடு சேர்ந்து கொண்டு இதை செய்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்பொழுதே எழுந்தது. மீண்டும் 1995 ராணுவ புரட்சி நடந்த போதும் இதே தான். இப்போ ஷேக் ஹசீனாவுடைய கட்சி பேரு அவாமி லீக், இதே வந்து BNPன்னு சொல்லிட்டு
பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி இருக்குது, அதுதான் கலீடா ஜியாவுடைய கட்சி. அந்த கட்சியும் மேலும் 2 கட்சிகள், அதுல ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா ஜமாத்தி இஸ்லாமி அப்படிங்கிற ஒரு ராடிக்கல்ஸ் கொண்ட கட்சி, அதாவது ஒரு தீவிரவாத இஸ்லாமியத்தை போற்றுகிற ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு ராடிக்கல் இஸ்லாமிக் பார்ட்டியும் எதிர்க்கட்சியாக இருக்குது நண்பர்களே. சில தினங்களுக்கு முன்பு இந்த போராட்டங்களுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய சக்தியாக இந்த ஜமாத்தி இஸ்லாமி தான் இருக்குதுன்னு சொல்லி ஷேக் ஹசீனா அந்த கட்சிக்கு தடையும் விதிச்சாரு. ஆனாலும் கூட ராணுவ புரட்சி வெடித்த உடனேயே இந்த ராணுவ தளபதி என்ன பண்ணார் அப்படின்னா, அதே ஜமாத்தி இஸ்லாமிய எந்த கட்சி அந்த நாட்டில் தீவிரவாத கட்சின்னு தடை செய்யப்பட்டதோ அந்த கட்சி தலைவர்களை தான் முதல்ல கூப்பிட்டு பேசினாரு. அதே போல எதிர்கட்சியான இந்த பிஎன்பி கட்சி இருக்கு இல்லையா, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி, கலீடா ஜியாவுடைய பார்ட்டி, அந்த கட்சியும் கூட அமெரிக்காவால ஒரு 3ஆம் நிலை தீவிரவாத கட்சி அப்படின்னு தான் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குது. அந்த கட்சியையும் அழைத்து ஒரு கூட்டாட்சி ஒன்றை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ராணுவ தளபதி பேசியிருக்கிறாரு. மொத்தத்தில் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்க, பங்களாதேஷை கடந்த 10-12 ஆண்டுகளாக ஆண்டு வந்த மாடரேட்ஸ் அவங்க இப்பொழுது துரத்தி அடிக்கப்பட்டு அந்த நாடு ராடிக்கல்ஸ் கைக்கு போயிருச்சு. தீவிரவாத இஸ்லாமிய நாடாக பங்களாதேஷ் மாறக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அங்கிருந்து வருகிற செய்திகளை பார்க்கும் போதே அங்க லோக்கல்ல பாப்புலராக இருக்கிற அந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரீல்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஊர்ல டிக்டாக் பயங்கர பாப்புலர், இந்த மாதிரியான சேனலை எல்லாம் வச்சிருக்கிற பலரும் தீவிரவாத இஸ்லாமியத்தை போற்றுகிற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க தான் இந்த போராட்டத்தில் முன்னணியில் நின்று கலந்துகிட்டு இந்த புரட்சி வெடிப்பதற்கே காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் வெளியாகுது. அதே சேனல்கள்ல இந்துக்களை எதிர்த்தும் கிறிஸ்துவர்களை எதிர்த்தும் பயங்கர துவேஷங்களை அவங்க பரப்பி வர்றாங்க அப்படிங்கிற விஷயமும் வெளிவருவதே நமக்கு ரொம்பவுமே கவலை இருக்குது நண்பர்களே. கிட்டத்தட்ட 8 முதல் 9 மில்லியன் இந்துக்கள் அந்த நாட்டில் இருக்கிறாங்க. அவர்களுடைய நிலை என்னாகும் அப்படிங்கிறதா இப்பொழுது நம்முடைய கவலையாக இருக்குது. இந்தியாவுக்கு இது பெரும் சவாலாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டுமல்ல, சீனாவும் பாகிஸ்தானும் முன்பு ராணுவ புரட்சிகள் இருந்த சமயத்தில் பங்களாதேஷ்ல தீவிரவாத நடவடிக்கைகளை கிளப்பிவிட்டு அதை பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு பரப்புனாங்க இல்லையா. குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்கள் மற்றும் வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களுக்கு தீவிரவாதிகளை அங்கிருந்து அனுப்புனாங்க இல்லையா. அதே போன்ற வேலைகளை மீண்டும் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க நண்பர்களே. ஏற்கனவே மியான்மர் சீனாவுடைய அடிமையாகிடுச்சு. சீனாவுடைய சித்து விளையாட்டுல சிக்கி சின்னாப்பனம் ஆகிட்டு இருக்குது. அங்க பயங்கரமா தீவிரவாதம் தலைவிரித்தாடுது. அதே நிலைக்கு பங்களாதேஷும் தள்ளப்படும் அப்படிங்கிறதான் நம்முடைய கவலையாக இருக்குது. இந்தியாவுடைய நெய்பர்ஹுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்ஸ்டேபிளாக, ஸ்திரத்தன்மை அற்றதாக மாறிவிட்டது நண்பர்களே. ஸ்ரீலங்கா பொருளாதாரத்தால சீரழிஞ்சிருச்சு. மாலத்தீவு சொல்லவே வேண்டாம், அது சீனாவின் கைக்கே போயிருச்சு. இந்த பக்கம் வந்தோம்னா மியான்மர் சீனாவின் சித்து விளையாட்டில் சிக்கி சின்னாப்பனம் ஆயிட்டுது. அங்க ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லை. அங்க மிலிட்டரி ரூல் அப்படின்னாலுமே அந்த மிலிட்டரிக்கே கண்ட்ரோல் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சீனா தீவிரவாதத்தை பயங்கரமா அங்க ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்குது. அங்க பெரும் போர் தினசரி நடந்து கொண்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேபாளில் இப்பொழுது அங்க பிரதமராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிற ஒலி தாத்தா முழுக்க சீனாவுடைய அடிமை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. பாகிஸ்தானை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். இப்பொழுது கடைசியாக இருந்த பங்களாதேஷும் ஒரு நிலையில்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நண்பர்களே. முழுக்க இந்தியாவை சுற்றி இப்பொழுது ஒரு ஸ்திரமில்லாத பூமியாக மாறிடுச்சு. இதுல இருந்து இந்தியா தன்னை தற்காத்து கொள்ள வேணும் அப்படின்னா நம்முடைய எல்லைகளை பலப்படுத்துவதுதான் ஒரே வழி அப்படிங்கிறது தெளிவாகுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.